பாவனி ரெட்டியை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன திரை நடிகையாக இருந்து வெளியே திரையில் போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் கலந்துக்கிட்டது மூலம் அமீர் பாவனியாக நம்ம எல்லாரும் மனசுலையும் இடத்த பிடிச்சவங்க தான். பாவனி அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இதில் பார்க்கலாம். பாவனி ரெட்டி நவம்பர் 9, 1985 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பியில் தாங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில் தாங்க. அங்கே இருக்க ஸ்கூலில் தான் ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. அதன் பிறகு பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ரோஷினி ரெட்டி அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே ஜாலியான ஃபன்னான ஃபேமிலியாங்க. இவங்க படித்து முடித்ததும் மாடலிங்கில் தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2012 பாலிவுட்டில் வெளியான லாகின் என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானவங்க தான் பாவனி ரெட்டி. அந்த திரைப்படத்துக்கு பிறகு தெலுங்கில் டபுள் ட்ரிபிள் ட்ரீம் என ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழில் வஜ்ரம், மொட்ட சிவா, கெட்ட சிவா, ஜூலை காற்று என ஒரு சில திரைப்படங்கள் நடித்தாங்க. சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்காதனால பாவனி ரெட்டி சீரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, மலையாளம் தெலுங்கில் ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நேனு ஆயின அருகுது அதனலு, அக்னிஃபூலு, நாஃபேரு, மூனாச்சி, ஸ்ரீமதி என்ன ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க. ரெட்டைவால் குருவி சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பாவனி ரெட்டி. இந்த சீரியல் பிறகு ராசாத்தி, பாசமலர், சின்னத்தம்பி என ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க பல சீரியல் நடித்தாலும் இவங்களுக்கு பேரும் புகழுமாக கொடுத்த சீரியல் என்றால் அது சின்னத்தம்பி சீரியல் தாங்க. பாவனி ரெட்டி அவர்கள் 2014 தெலுங்கு சீரியல் நடிகர் பிரதீப் குமார் என்பவரை காதலிச்சு வந்தாங்க. 2 பேரும் டேட்டிங்கில் இருந்த நிலையில் 2017 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இவங்க சின்னத்தம்பி சீரியல் நடிக்கும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இதனால் அந்த சீரியலேருந்து பாதியிலே விலகிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹைதராபாத்தில் போயிட்டு செட்டிலான பாவனி ரெட்டி அவங்களுடைய கணவர் ஒரு சில மாதங்களிலேயே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிட்டார். அதற்கு காரணம் பாவனி ரெட்டி தான் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதையுமே பாவனி கண்டுக்காமல் தன்னுடைய லைஃப்பை தான் தான் வாழணும்னு அவங்க மாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே பாவனி ரெட்டி கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு தான் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான பிக் பாஸ் சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக பாவனி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் இருக்கும்போது தான் அமீருக்கும் பாவனிக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அமீர் அவர்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதெல்லாம் பாவனி அவங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் பிக் பாஸ் முடிஞ்சதும் யூஎஸ்ஏ போகணும், அங்கே போய் ஜாப்பில் இருக்கணும், சிங்கிளாக தான் வாழ வேண்டும் ஒரே முடிவாக இருந்திருக்காங்க. ஆனால் காதல் வந்து எல்லாத்தையும் மாற்றிருச்சிங்க. அமீரும் பாவனியும் பிக் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடி டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அமீர் பாவனி சேர்ந்து சில ஆல்பம் சாங்கில் பண்ணியிருக்காங்க. அஜித் நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படத்தில் அமீர் பாவனி அவர்களும் சேர்ந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ்க்கு பிறகு தான் அமீரும் பாவனி பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். அமீருடைய காதலை ஏற்றுக்கொண்ட பாவனியர்களை 2 பேரும் நெருக்கமாக காதலிச்சு வந்தாங்க. அதாவது பிக் பாஸோடு தான் இவங்களுடைய காதலுக்கு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அமீரும் பாவனியும் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் தற்சமிக்கும் இப்போ பெற்றோர் சம்மதத்துடன் மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்திருக்குது. இவங்களுடைய திருமணத்தில் பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு வாழ்த்தியிருக்காங்க. அமீருக்கும் பிரியங்கா அவங்களுக்குள்ள பாண்டிங்க எவ்வளோடா, அதாவது அமீர் அவர்களை பிரியங்காவை தன்னுடைய அம்மா சண்டத்தில் நினச்சிட்டு இருக்காரு. அதாவது தாலி கட்டும்போது கூட பிரியங்கா அவங்க வந்து தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அமீர் பிரியங்காவுக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தாலியில் 2 முடிச்சு நாத்தனா தான் போடுவோன்னு சொல்லுவாங்க. அதை பிரியங்கா அவங்க தாங்க போட்டாங்க. இந்த விஷயம் பாவனி அவங்களுக்கு தெரியாது. அதாவது அமீர் அவங்களுக்கு பாவனிகிட்ட சொன்னது பிரியங்கா வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க, நான் தாலி கட்டி வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரியங்கா தான் மற்ற 2 முடிச்சு போடுற விஷயத்த அமீர் அவர்கள் பாவனிகிட்ட சொல்லலைங்க. உங்கள் 2 பேருக்கும் பையன் பிறந்தா அமரன் அப்படின்னு பேர் வைக்கணுங்கிறது அமீர்களுடைய ஆசையாங்க. அதே நேரத்தில் பாவனி அவங்களுக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வைக்கணும் தான் ஆசையாக இருக்காங்க. அமீர் அவர்கள் பாவனியை தனக்கு ஒரு குழந்தை மாதிரி நினச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அமீர் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி பார்த்துக்கோரோ அந்த ஸ்தானத்தில் தான் தன்னோட ஒய்ஃபை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வந்துருக்காரு. இவங்களுக்கு என்ன விதமான நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் பாசிட்டிவாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது சின்னத்திரை விக்கி நயன்தாராவை தான் அமீர் பாவனி அவங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Red Apple 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.